அரசியல் பாடம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் என்ன பண்ணார்னாக்க, தந்தை பெரியாரோட பிறந்த நாளில் அவரோட பெரியார் திடலுக்கு போய் அவரோட சிலைக்கு மாலை அணிவிச்சார். இது குறித்து நிறையா விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஆதரவான பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு போவார் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவி வந்த நிலையில், இப்போ இவரோட ஆக்டிவிட்டி எப்படி தோணுதுனாக்கா, ஒரு திராவிட அரசியலை நோக்கி பயணிக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு பார்வை கொடுக்குது. எதுவாக இருந்தாலும் திரு விஜய் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய கொள்கையை வெளிப்படையாக தன்னுடைய மாநாட்டில் அறிவிக்கிற வரை இந்த மாதிரியான குழப்பங்கள் நீடதான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது குறித்து நாம் தமிழர் கட்சியோட இடும்பாவனம் கார்த்திக் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பரிஞ்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, விஜயை பொறுத்தவரை விஜய் இவ்வளோ நாள் ஒரு குறிப்பிட்ட அணியினர் என்ன பண்ணுவாங்கனாக்க, சங்கி விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் போக்குறதுக்காக நடிகர் விஜய் இந்த காரியத்தை செஞ்சு சங்கி வலைக்குள்ளே அவர் சிக்காமல் இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு. அதுதான் தெரியுதே தவிர, மற்றபடி ஒரு பெரியாருக்கு மாலை போட்டதுனால இவர் பெரியாரோட கோட்பாடுகளை முழுசாக ஏற்றுக்கொண்டு நடத்துகிறாரு அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அவரோட கொள்கையை அவர் அறிவிக்கிறவரை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, அதாவது எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு. பெரியார் சமூக நீதிக்காக போராடியவர் பாஜக தலைவராக இருந்த என் முருகனை கூட நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மாற்று எப்படி சொல்கிறது, சித்தாந்தத்தில் உள்ளவங்க கூட பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியை பெரியாரை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்க தவிர, அவர் பயங்கரமாக பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்கிறத தான் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறதை தவிர, பெரியாரும் செய்தார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஜய் முழுக்க செஞ்சது தன்னோட சங்கிங்கிற பேருக்கு மறுபடி விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காகவும், அவர் பொதுவாக எல்லா தலைவர்களையும் அவர் கடந்து செல்றது தான் விரும்புகிறாரு, அணிவகுத்து செல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.